ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த கம்பெனியை பற்றி A to Z தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஸ்டாக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டீல் ரிலேட்டடாக நீங்கள் ஒரு தரமான பங்கை தேடிட்டுருக்கீங்க, ரொம்ப ஹை க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கிற பங்காக தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டீல் செக்டாரோட வளர்ச்சி க்ரோ அப்படிங்கிறது ஃப்யூச்சர் இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் முக்கியமான ஒரு முதுகெலும்பாக அமைய போகுது. ஸோ அந்த ஒரு டெவலப்மெண்ட்டில் நான் சொல்ல போகிற இந்த பங்கு கண்டிப்பாக ரொம்பவும் பொட்டன்ஷியலாக மூவ் ஆகும். ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்டீலில் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம டாடா ஸ்டீலில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் சில இதர் கம்பெனிகளை நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். த சேம் டைம் இந்த கம்பெனியும் இந்த ஸ்டீலோட பூமில் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் மாடல் என்ன, அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது, அவங்களோட ஃபைனான்சிங் மார்ஜின்ஸ் எல்லாம் எந்த மாதிரி அவங்க ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்பவும் டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கம்பெனி என்னென்னா மகாராஷ்டிரா சீம்லெஸ் லிமிடெட். இந்த கம்பெனியை தான் நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்னால இந்த வீடியோ உங்களை போல் நிறைய யூஸ்ஃபுல் ஆடியன்ஸ் ரீச் ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இவங்களோட கோர் பிஸ்னஸ் மேனுஃபேக்சரர் ஆஃப் ஸ்டீல் டியூப்ஸ் அண்ட் பைப்ஸ். ஸோ இவங்க செகண்டரியாக பவர் ஜென்ரேஷனும் பண்ணிட்டு இருக்காங்க. சீம்லெஸ் பைப்ஸ் அப்படிங்கிற செக்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 55% ஆஃப் மார்க்கெட் ஷேர் இவங்க கிட்ட தான் இருக்குது. அதே போல் API சர்டிஃபைடு ஹை ஃப்ரீக்வன்சி ERW அதாவது எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ட் வெல்டட் பைப்ஸ் இவங்க 18% ஆஃப் மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. ஓவராலாக இதுதான் இவங்களோட கோர் பிஸ்னஸ். சீம்லெஸ் பைப் அப்படிங்கிறதுல கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் பைப்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஹார்ட் ஃபினிஷ்டு பைப்ஸ், டியூப்ஸ், கோல்டு ட்ரான் பைப்ஸ், பாய்லர் டியூப்ஸ், API லைன் பைப்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. அட் த சேம் டைம் ERW பைப்ஸ்லேயும் MS கால்வினைஸ்டு பைப்ஸ், API லைன் பைப்ஸ், OCTG காசிங் பைப்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அட் த சேம் டைம் கோட்டட் பைப்ஸும் இவங்க சேல் பண்ணுறாங்க. இதெல்லாமே இண்டஸ்ட்ரியல் பர்பஸாக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான் எல்லாமே. இவங்களோட மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது சீம்லெஸ் பைப் மேனுஃபேக்சரிங்கில் கிட்டத்தட்ட 6,50,000 மெட்ரிக் டன் பர் ஆனம் அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஹை ஃப்ரீக்வன்சி ERW பைப்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 1,75,000 மெட்ரிக் டன் பர் ஆனம் அந்தளவுக்கு இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறக்கான கெப்பாசிட்டி வச்சுருக்காங்க. இது ரினியூவபிள் எனர்ஜி செக்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 59 மெகாவாட் AC பவர் ஜென்ரேட் பண்ணுற கெப்பாசிட்டியும், அட் த சேம் டைம் 73.15 மெகாவாட் பவர் DC கெப்பாசிட்டியும் இவங்க கிட்ட இருக்குது. இதுதான் இவங்களோட மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட ரெவன்யூ மிக்ஸ்அப் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க பண்ணுற அந்த ஸ்டீல் அண்ட் பைப்ஸில் மட்டுமே 95%, அதாவது இவங்களோட கோர் பிஸ்னஸான ஸ்டீல்ஸ் அண்ட் பைப்பில் மட்டுமே கிட்டத்தட்ட 99% மேலே ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ செகண்டரியாக பண்ணுற பவர் எலக்ட்ரிசிட்டி மூலமாக கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக ஒரு 2% அளவுக்கு இவங்க ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதர் இன்கம் இன்னும் சில ட்ரேட்ஸ் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 3% ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இவங்களோட ஒரு ஃபண்டமெண்டலான ரெவன்யூ பிரேக்கப்பாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது, இப்போ ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அவங்க யாருக்கு சப்ளை பண்ணுறாங்க, அந்த கிளைண்ட் எல்லாமே ஓரளவுக்கு ஒர்த்தபிளான கிளைண்ட்டாக அவங்க பிஸ்னஸ் எந்த அளவுக்கு டெவலப் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அவங்களோட கிளைண்ட்டை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். ஸோ இவங்களோட கிளைண்ட் பேஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பெல், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், NTPC, லார்சன் அண்ட் டார்போ, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு சூப்பரான கம்பெனிஸை வச்சுருக்காங்க. அதே போல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக சில கிளைண்ட்ஸ் இவங்ககிட்ட ப்ராடக்ட் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதானி, DLF, கார், IGL, யூனிடெக், இந்த மாதிரி சில முக்கியமான கம்பெனிஸும் இவங்ககிட்ட டீலிங்கில் இருக்காங்க. அதே சமயத்தில் இவங்களோட ஆர்டர் புக் பார்க்கும்போது 2023 ஜனவரி அந்த டைம்லேயே கிட்டத்தட்ட ஒரு 1,196 கோடிக்கு இவங்களோட ஆர்டர் புக் அப்படிங்கிறது இருக்குது. லேட்டஸ்ட்டாக என்ன வேல்யூ அப்படிங்கிறது அப்டேட் ஆகலை. ஒரு வேளை கிடச்சிச்சு அப்படின்னா நான் டெலகிராம்லேயோ இல்லை நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த சைட்டை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இவங்களோட பிஸ்னஸ் மாடல் என்ன அப்படிங்கிறத பற்றி கிளியராக பார்த்துட்டோம். ரொம்ப இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. அடுத்ததான் அவங்களோட ஃபினான்ஷியல் டீல்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட இம்பார்ட்டன்ட் ரேஷியோஸ் எந்த லெவலில் இருக்குது, ஓவர் வேல்யூவாக இருக்கா இல்லை அண்டர் வேல்யூவாக இருக்கா இல்லை ஃபேர்லி வேல்யூவாக இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எந்த லெவலில் உள்ள என்டர் ஆகலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இவங்களோட இம்பார்ட்டன்ட் ரேஷியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 9,203 கோடி, கரண்ட் ப்ரைஸ் 687, இவங்களோட 50 ஹைன்னு பார்க்கும்போது 1099, லோ 444. ஸ்டாக்கோட P/E ரேஷியோ பார்க்கும்போது 9.71, இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவும் கம்மியாக இருக்காங்க.
அட்ராக்டிவாக இருக்குது. புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 428, இன்ட்ரின்சிக் வேல்யூ 676. ஸோ கரண்ட் ப்ரைஸ், இன்ட்ரின்சிக் வேல்யூ, அட் த சேம் டைம் புக் வேல்யூ நம்ம கன்சிடர் பண்ணும்போது ரொம்பவும் ஒரு ஃபேர் வேல்யூவில் நமக்கு இந்த ஸ்டாக் இப்போதைக்கு கிடைக்கிறாங்க. டிவிடெண்ட்னு பார்க்கும்போது 0.71% கொடுக்குறாங்க. பெரிதளவுக்கு டிவிடெண்ட் ப்ரொவைட் பண்ணலாலும் ஸோ டிவிடெண்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ROCE அண்ட் ROE பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ROCE 22%, ROE வந்துட்டு 18% அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு சூப்பரான ஒரு நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 5. இண்டஸ்ட்ரியோட PBI பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ப்ரைஸ் டு புக்குன்னு பார்க்கும்போது 1.63 ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ரொம்பவும் ஒரு ஃபேர் வேல்யூவாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அடுத்த டெப்ட்னு பார்க்கும்போது 0. இதுதான் இந்த ஸ்டாக்கில் ரொம்ப அட்ராக்டிவான ஒரு வேல்யூ. சுத்தமாக வந்துட்டு கடனே இல்லாத ஒரு தரமான கம்பெனி. அதே சமயத்தில் ரீசெண்டாக இவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்துட்டு 0.14% வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குது. ஸோ டேரெக்டாக நமக்கு க்ரோத்து கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. ஓகேங்களா? அதே போல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 50 DV ஹையிலிருந்து 37% மேலே வந்துட்டு இவங்க கீழே இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக இன்னும் இவங்க சீக்கிரமாக பவுன்ஸ் பேக், அதாவது ரிவர்சல் ஜோன் அடைய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இந்த ஸ்டாக்கை நம்ம கூடிய சீக்கிரம் பை பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த ஸ்டாக்கை எப்போ பை பண்ண போகிறோம், எந்த டைமில் பை பண்ண போகிறோம், எவ்வளோ நான் இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத என்னோட ப்ரைம் கம்யூனிட்டி மூலமாக வந்துட்டு டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பிறகு தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். நீங்களும் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை தெரிஞ்சுக்கணும், அது உங்களுக்கு கைடாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என்னோட அனலைசிஸ் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக கீழே இருக்கிற ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படின்னா தான் நீங்கள் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். நான் இன்வெஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு பங்கையும் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் சுப்ரீம் மெம்பரை தான் கிளிக் பண்ணணும். மற்ற மெம்பர்ஸில் வந்துட்டு கண்டிப்பாக ஸ்டாக்கோட லிஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? நான் பண்ணுற எல்லா லிஸ்ட்டையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சுப்ரீம் மெம்பர்ஸை அக்சஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அடுத்ததாக வந்துட்டு இவங்களோட ஃபினான்சியல் மாடல், அதாவது இவங்களோட குவார்ட்டர் ரிசல்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ஸோ இவங்களோட ரிசல்ட் இப்போ டிஸ்பிளே ஆகிற 2021 2024 கரண்ட் குவார்ட்டர் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இடையில அங்கங்கே சின்ன சின்ன டிப் நமக்கு தெரிஞ்சாலும் ஓவராலாக வந்துட்டு ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் கம்பேரிட்டிவ்லி டிசம்பர் குவார்ட்டரும் நம்ம மார்ச் குவார்ட்டரும் கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட்டாக ஒரு 2-3 குவார்ட்டர்ஸாக வந்துட்டு ரிசல்ட் கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகி கொஞ்சம் டவுனில் போகிறதுக்கான அறிகுறி தெரியுது. அதனால் மட்டுமே ரீசெண்ட் டைமில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 30% மேலே இறக்கம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மேபி வந்துட்டு இது எல்லா ஸ்டீல் ஸ்டாக்குக்குமே நடந்த ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னதான் வந்துட்டு டாடா ஸ்டீலே நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் லாஸ்ட்டு 2 குவார்ட்டர்ஸாக வந்துட்டு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பெரிதளவுக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு டெஃபினட்டாக இது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒரு டிப் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஸ்டாக்கில் எந்த விதமான நெகட்டிவிட்டியுமே இல்லை. ஸோ இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட்னால தான் வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு இறக்கம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே டெஃபினட்டாக இதோட பங்கு நல்ல ஒர்த்தான பங்கு அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும். அதே போல் நெட் ப்ராஃபிட் சைடு பார்த்தாலும் பாருங்கள், நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கிராஜுவலாக கொடுத்துட்டு தான் இருந்திருக்காங்க. லாஸ்ட்டாக ஒரு 2-3 குவார்ட்டர்ஸாக மட்டும்தான் வந்துட்டு ரிசல்ட்டில் கொஞ்சம் அவங்க அப்படியே சுமாராக மூவ் ஆயிருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு காலப்போக்கில் இதை அவங்க ரெக்கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இவங்களோட ப்ராஃபிட் லாஸ் ஷீட்டில் 2023 ஃபினான்ஷியல் இயரையும் 2024 ஃபினான்ஷியல் இயரையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஒரு ஷாக்கிங்கான நல்ல ஒரு ரிசல்ட் தான் கிடச்சிருக்குங்க. ஸோ டிப் கிடச்சிருக்கு நமக்கு. அதாவது 2023 5716 கோடி, இந்த 2024 பார்க்கும்போது 5404 கோடி. ஸோ நல்லாவே இறக்கம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இதுதான் வந்துட்டு இந்த ஒரு 30% முக்கியமான காரணமாக இருக்குது. இருந்தாலும் நெட் ப்ராஃபிட்டில் வந்துட்டு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. ஏன்னா 2023 768 கோடியும் கரண்ட்டாக கிட்டத்தட்ட 952 கோடியும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இபிஎஸும் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. டிவிடெண்ட்டும் வந்துட்டு போன டைமோட இந்த டைம் கொஞ்சம் அதிகமாகவே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக எல்லா பக்கமுமே வந்துட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. சேல்ஸில் மட்டும் கொஞ்சம் இறக்கம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ எக்ஸ்பென்ஸை வந்து நல்லாவே கட் பண்ண கற்றுக்கிறாங்க. அதே போல் வந்துட்டு இவங்களோட அதர் இன்கமும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஓவராலாக பார்க்கும்போது சேல்ஸை தவிர மற்ற எல்லா பகுதிகளையும் வந்துட்டு நல்லாவே அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு கிளியராக புரியுது. ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ரிசர்வ்ஸ் காலம். ரிசர்வ்ஸில் பார்க்கும்போதும் ஆல்மோஸ்ட் நல்லாவே வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. கரண்ட்டாக 5666 கோடி அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுறாங்க. கடன்னு பார்க்கும்போது ஸோ ஒரு கம்பெனி எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை காட்டணும் அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு எக்ஸாம்பிளாக தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் முன்னாடி சில பல வருஷங்களுக்கு வந்துட்டு கடன் அப்படிங்கிறது கம்பெனி இருந்திருக்கு. ரீசெண்டாக தான் வந்துட்டு அவங்க ஒரு டெட் ஃப்ரீ கம்பெனியாக வந்துட்டு மாறி இருக்காங்க. கரண்ட்டாக கடன் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை, எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க அடைச்சிட்டாங்க. அடுத்ததாக பார்க்க வேண்டியது வந்துட்டு கேபிட்டல் ஒர்க்கிங் ப்ராசஸ். இது ரொம்ப முக்கியம். ரீசெண்ட் டைமில் வந்துட்டு பெரிதளவுக்கு ஒன்றும் கேபிட்டல் ஒர்க்கிங் ப்ராசஸில் இல்லை.
இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு இது நம்மளோட ரிசல்ட்டில் வந்துட்டு நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஃப்யூச்சர் இவங்களோட ரிசல்ட்டில் வந்துட்டு மேபி இதனால் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் இவங்களோட அசெட்னு பார்க்கும்போது கரண்ட்டாகவே வந்துட்டு ஒரு 6588 கோடி இவங்க வச்சுருக்காங்க. நல்லாவே வந்துட்டு ஒவ்வொரு இயரும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஒவ்வொரு குவார்ட்டர்லேயும் வந்துட்டு அது நமக்கு நல்லாவே கிளியராக தெரியுது. ஓகேங்களா? அதே போல் கேஷ் ஃப்ளோன்னு பார்க்கும்போதும் கரண்ட்டாக வந்துட்டு நெகட்டிவில் இல்லை, 0ல் இருக்குது. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னும் ரொம்பவும் ஒரு இம்ப்ரெசிவாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு குவார்ட்டரும் வந்துட்டு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத ஷேர் ஹோல்டிங்கில் வந்துட்டு கிளியராக இருக்குது. எஃப்ஐஏஸும் வந்து ரீசெண்டாக நல்ல ஒரு ஹியூஜ் பையிங் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. டிஏஎஸ் ஹோல்டிங் ரீசெண்டாக கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதே போல் பப்ளிக் ஹோல்டிங்ஸும் வந்துட்டு கிராஜுவலாக குறைஞ்சிருக்கு. இது கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஓவராலாக இந்த ஸ்டாக் வந்துட்டு என்னை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவான வேல்யூஷனில் நல்ல ஒரு ரிவர்சல் ஜோனில் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இவங்களோட சார்ட்டை நீங்கள் வியூ பண்ணாலும் கரண்ட்டாக 678 அப்படிங்கிற லெவலில் இருக்காங்க. ஸோ 678 அந்த லெவலில் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு 630லிருந்து 680க்குள்ளே ஒரு செம்மையான கன்சாலிடேட் ஜோன் தான் இந்த ஸ்டாக் என்னை பொறுத்தளவுக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த ஸ்டாக் இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணுற பட்சத்தில் டெஃபினட்டாக வந்துட்டு ஒரு குறைஞ்சபட்சம் ரொம்ப சீக்கிரமாக 900 ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ லாங் டேர்முக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு 1000 தாண்டியும் போகிறக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்தியாவோட எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் முதுகெலும்பாக வந்துட்டு இருக்கிறது இந்த ஸ்டீல் செக்டர் தான். ஸோ அதனால் அந்த செக்டர் ரிலேட்டடாக இருக்கிற இந்த மாதிரி நல்ல பங்குகள் டெஃபினட்டாக மேலே போகிற வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு ரிவர்சல் ஜோன், ஸ்விங் லோ இந்த மாதிரி இருக்கிற பங்குகள் நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட வெல்த் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் தேடி இருக்கிற சரியான பங்கு இதுவாக கூட இருக்கலாம். என்னோட மைண்ட் செட் பொறுத்தளவுக்கும் டாடா ஸ்டீல் கூட இப்போ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா பி ரேஷியோலாம் வந்துட்டு கொஞ்சம் மேலே போகிறக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஆனால் இந்த ஸ்டாக்கில் ரொம்ப ரொம்ப மினிமமான பி ரேஷியோ, ஸோ ஆர்ஓசி அண்ட் ஆர்ஓஇ வேல்யூ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் டாடா ஸ்டீலுக்கு பதிலாக இதை கூட கன்சிடர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்னதுக்காக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், நீங்களும் வந்துட்டு அனலைஸ் பண்ணுங்கள். உங்களோட செபி ரிஜிஸ்டர் அட்வைசர்ட்ட வந்துட்டு கலந்து ஆலோசிச்சுட்டு ஸோ நல்ல முடிவாக எடுத்துகிட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி பங்குகளை ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் லைஃப்பில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயத்தை கொடுத்துருப்பேன் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.